தமிழக சட்டப்பேரவையில் இதுவரை ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில்லை என்றும், நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது விதிகளுக்கு முரணாகவும், பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும் திமுகவினர் செயல்பட்டதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரு வைகோ, நாடாளுமன்றத்திலும் தமிழக சட்டப்பேரவையிலும் இதுவரை ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில்லை என தெரிவித்தார். மேலும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது விதிகளுக்கு முரணாகவும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும் திமுகவினர் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டிய அவர், பேரவைத் தலைவரின் முடிவுக்கு திமுக கட்டுப்பட்டிருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இதில் எப்படியாவது ஒரு கலவரத்தை நடத்தி, ஒரு ரத்தக்களரி ஏற்படுத்தி, அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் விட்டது என்றும் சொல்லி அந்த விதத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர முடியுமா? அல்லது சட்டமன்றத்தில் அமளி ஏற்படுத்தி எந்த விதத்திலாவது நாம் பெரும்பான்மை பெற்றுவிட மாட்டோமா என்கிற இயக்கத்தில் செய்கிற நடவடிக்கையால் அவர்கள் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடாதா என்ற முயற்சி தானே தவிர, ஒரு வன்முறை களம் ஆக வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அதுக்கு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். தொடர்ந்து பேசிய திரு வைகோ, சட்டப்பேரவைக்கு வருகை தந்த மு.க.ஸ்டாலின் வாகனத்தை சோதனையிட்டதில் தவறில்லை எனவும், நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக ஸ்டாலின் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாகவும் தெரிவித்தார்.